அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். அதாவது ஒரு நட்சத்திரத்தோடைய தன்மைகளுக்கு நட்சத்திரத்தோடைய இதை நம்ம ஒரு ரூபத்தில் மட்டும்தான் நீங்கள் தெரிந்து வைத்திருக்க கூடாது. இப்போ அஸ்வினின்னா எல்லாருக்கும் குதிரை தலை அப்படிங்கிறது தெரியும், குதிரை தலை அப்படிங்கிறது தெரியும். அது மட்டும்தானா அப்படின்னா இன்னும் பலவிதமான அந்த அஸ்வினிக்கு நட்சத்திரத்திற்கு நிகண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. நிகண்டு என்று சொல்வது என்ன அப்படின்னா நட்சத்திரங்களை பற்றிய மறுபக்கம்தான் அந்த நிகண்டு. நட்சத்திரத்தை பற்றிய மறுபக்கம்தான் அந்த நிகண்டு. அப்போ குதிரைத்தலை, கிரீடம், ஹெல்மெட், சலூன், கூரை வீடு, இரட்டை தொப்பி, குள்ளாய், சிமெண்ட் சீட்டு. இந்த சிமெண்ட் சீட்டு என்ன சொல்லலாம்னா அசுவதி நட்சத்திரத்தை கொடுக்கும். கொள்ளு, பெண்கள் போட்டிருக்கின்ற ஜடை, இதெல்லாம் அசுவதி நட்சத்திரத்தை குறிக்கும். தர்ப்பை அசுவதி நட்சத்திரத்தை குறிக்கும். சுருள் முடி அசுவதி நட்சத்திரத்தை குறிக்கும். டாக்டர் அசுவதி நட்சத்திரத்தை குறிக்கும். சிசேரியன் படுகிறது என்று சொன்னால் அங்கே அசுவதி நட்சத்திரம் வேலை செய்து கொண்டிருக்கிறதுன்னு அர்த்தம். மோட்டார் பம்ப் செட்டு என்ன சொல்கிறான்னா அசுவதி நட்சத்திரம். மயக்கம், நமக்கு ஒரு மயக்கம் வருகிறது என்று சொன்னால் அதற்கு அசுவதி நட்சத்திரம் அங்கே ஆக்டிவேஷன் ஆகுதுன்னு அர்த்தம். சீலிங் ஃபேன், இப்போ சீலிங் ஃபேன் போட்டாச்சுன்னா அசுவதி நட்சத்திரம் உங்களுக்கு என்ன ஆதிபத்தியம் அப்படிங்கிறது பாருங்கள். இப்போ எனக்கெல்லாம் என்ன சொன்னால் அது 6வது நட்சத்திரம். அந்த ஃபேன் போட்டாச்சுனாலே என்ன சொன்னான்னா தெய்வ பலம் நம்மளை சேரும். அதுக்கடுத்து பிரசவம் அப்படிங்கிறதும் அசுபதி தான். அதற்கடுத்து என்ன சொன்னால் கொக்கு என்று சொல்லக்கூடிய பறவையும் அசுவதி நட்சத்திரம்தான். கத்திரிக்கோளை என்ன சொன்னோன்னா நாம் கையில் வைத்திருந்தோம் என்று சொன்னால் அசுவதி நட்சத்திரம் ஆக்டிவேஷன் ஆகுது. சரஸ்வதி அப்படின்னு சொன்னாலும் அசுவதி நட்சத்திரம்தான். தர்ப்பை புல், மொட்டை, இந்த கோழி முட்டை இருக்குது பார்த்தீங்களா, கோழி முட்டையும் என்ன சொல்லலாம்னா தர்ப்பை புல். யாழும் அசுவதி நட்சத்திரம்தான். கிட்டார், வீணை, கலப்பை, மேல்நிலை தொட்டியும் அசுவதி நட்சத்திரத்தை குறிக்கும். ஐப்பசி மாதத்தின் முதல் நாள் அசுவதி நட்சத்திரத்தை குறிக்கும். நெத்திலி மீனும் என்ன சொன்னா அசுவதி நட்சத்திரத்தை குறிக்கும். சரஸ்வதி கோவில், ஹயக்ரீவர் கோவிலும் அசுவதி நட்சத்திரத்தை குறிக்கும். இதெல்லாம் எதுக்கு தேவைப்படுமானா கண்டிப்பாக தேவைப்படும். ஜோதிடம் பார்ப்பவர்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். இப்போ ஒரு அசுபதி நட்சத்திரத்தை நம்ம ஆக்டிவேஷன் பண்ணணும் அப்படின்னா இதில் ஏதாவது ஒன்றை என்ன சொன்னால் நம்ம கையில் வைத்திருந்தாலே அசுபதி நட்சத்திரம் கண்டிப்பாக ஆக்டிவேஷன் ஆகும். ஓகேவா? அதற்கடுத்து பரணி நட்சத்திரம். இந்த பரணி நட்சத்திரம் என்ன சொன்னோன்னா யோனியை குறிக்கும். யோனி அப்படிங்கிறது யாரும் தப்பாக எடுத்துக்கிட்டோன்னா யோனியை குறிக்கும். முக்கோணத்தை என்ன சொல்கிறான்னா கண்டிப்பாக குறிக்கும். பரணி அப்படிங்கிறது பல்பை குறிக்கும். தீபம், பல்போடைய வெளிச்சம், அந்த பல்போடைய தீபம்.
பர்னர் பர்னர் இருக்கு பார்த்தீங்களா, அது பரணி நட்சத்திரம். தயிர், தயிர், மோர், வெண்ணெய், முல்லைப்பூ, எலுமிச்சை 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 எலுமிச்சையின் கண்கள், எலுமிச்சையின் கண்கள் 2 பக்கம் புள்ளி இருக்கும் பார்த்தீங்களா, அது. கண்ணாடி, இட்லி சட்னி, இட்லி சட்னி பரணி நட்சத்திரம். இசை, ஹீட்டர், 100 ரூபாய் பரணி நட்சத்திரத்தை குறிக்கும். அதற்கடுத்து என்ன சொன்னான்னா பற்பொடி, பல்பொடி, பேஸ்ட்டு, ப்ரஷ்ஷு, பவுடரு, வெள்ளி, எவர் சில்வர், புளிப்பூ, டாஸ்மார்க். டாஸ்மார்க்கும் என்ன சொல்கிறான்னா பரணி நட்சத்திரத்தை குறிக்கும். லக்ஷ்மி, ஊறுகாய், தாடி மீசை என்ன சொன்னான்னா எது அசுபதி நட்சத்திரத்தை கண்டிப்பாக குறிக்கும். ஆணவம், சூழ்ச்சி இந்த பரணி நட்சத்திரத்தை குறிக்கும். ஆணவமும் சூழ்ச்சியும் பரணி நட்சத்திரத்தை குறிக்கும். அதற்கு அடுத்து என்ன சொல்கிறான்னா ஒரு கிழவருக்கு உதவுதல் என்ன சொல்கிறான்னா பரணி நட்சத்திரத்தை குறிக்கும். ஒரு கிழவருக்கு உதவுதல் பரணி நட்சத்திரத்தை கொடுக்கும். அதற்கடுத்து நெல்லிக்காய், நெல்லிக்காய் பரணி நட்சத்திரத்தை கொடுக்கும். மாசாணி, மாசாணி என்று சொல்லக்கூடிய தெய்வம் என்ன சொல்லலான்னா பரணி நட்சத்திரத்தை குறிக்கும். பொட்டு வைத்தல் பரணி நட்சத்திரத்தை குறிக்கும். ஃபோட்டோ, அவரை கொட்டை, அவரை கொட்டை என்ன சொன்னா இந்த அவரைக்காய் காய்ச்சி அதில் இருக்கிற கொட்டை என்ன சொன்னால் பரணி. காந்தம், காந்தம் பரணி நட்சத்திரத்தை குறிக்கும். யானை பரணி நட்சத்திரத்தை குறிக்கும், அதுவும் ஆண் யானை. பார்பர், பார்பர்னா சவரம் பண்ணுறவர், அவரும் பரணி நட்சத்திரத்தை குறிப்பார். அதற்கடுத்து என்ன சொன்னான்னா போகர், போகர் என்று சொல்லக்கூடிய சித்தரை சொன்னாலே போகர் பரணி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர். பழனி, பழனியில் இருக்கிற போகரை நினைத்தாலே என்ன சொன்னான்னா பரணி நட்சத்திரம் ஆக்டிவேஷனும். அப்போ பரணி நட்சத்திரத்திற்கு இத்தனை அடைமொழிகள் உண்டு. இதில் நம்ம என்ன சொல்கிறோன்னா இப்போ ஒரே முக்கோணத்தை பயன்படுத்தி கொண்டிருக்காமல் இருந்தோம் என்று சொன்னால் நம்ம இத்தனை பொருட்கள் அதற்கு சப்போர்ட்டாக இருக்குது. அதில் ஆக்டிவேஷன் ஆகும். ஆக்டிவேஷனுக்கு நமக்கு நிறையா பேர் தெரியாமல் என்ன சொல்கிறானே எப்படி இயக்குவது எப்படி இயக்குவது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றையே பிடித்து கொண்டிருப்பதை விட நிறையா விஷயங்களை என்ன சொல்கிறான்னா நாம் என்ன சொல்கிறோம், ஒரு நட்சத்திரத்திற்கு இத்தனை நிகண்டு என்று சொல்லக்கூடிய அதற்கு உப பொருட்கள் கண்டிப்பாக உண்டு. இதை நீங்கள் என்ன சொன்னாலும் பயன்படுத்தி இது ஒரு விதத்தில் வெற்றியை கண்டிப்பாக கொடுக்கும். அதற்கடுத்து என்ன சொல்கிறான்னா கிருத்திகை நட்சத்திரம். இந்த கிருத்திகை நட்சத்திரம் என்ன சொல்கிறான்னா அடுக்கு தீபம்னு சொல்கிறாங்க. கோயிலில் என்ன சொல்கிறான்னா அடுக்கடுக்காக தீபத்தை வைத்து காட்டுவாங்க இல்லையா, அது அடுக்கு தீபம். கத்தி, கத்தி என்ன சொல்கிறான்னா எது கார்த்திகை நட்சத்திரம். அதற்கடுத்து முருகன் கோவில்கள், முருகன் கோவில்கள், முருகன் கோவில்கள் ஃபுல்லாகவே கிருத்திகை நட்சத்திரத்தை குறிக்கும். தீப்பெட்டி கார்த்திகை நட்சத்திரத்தை குறிக்கும். அதற்கடுத்து என்ன சொல்லணும், மயில் கார்த்திகை நட்சத்திரத்தை குறிக்கும். தலைவலி, தனிமை, வெறுப்பு, ஏமாற்றம், பிரிவு, இது அத்தனையும் கார்த்திகை நட்சத்திரத்தை சேர்ந்தது. தலைவலி வந்தால் கார்த்திகை நட்சத்திரம் ஆக்டிவேஷன் ஆகுது. தனிமை கார்த்திகை நட்சத்திரத்தை ஆக்டிவேஷன் பண்ணும். வெறுப்பு கார்த்திகை நட்சத்திரத்தை ஆக்டிவேஷன் பண்ணும். ஏமாற்றம் கார்த்திகை நட்சத்திரத்தை குறிக்கும். பிரிவு
ஒருத்தர் ஒருத்தர் நண்பர்களாக இருந்து பிரிவது என்ன சொன்னா வந்து கார்த்திகை நட்சத்திரத்தை குறிக்கும். அதுக்கடுத்து டிரைவிங் டிரைவிங் பண்ணுவது கார்த்திகை நட்சத்திரத்தை குறிக்கும். தீயணைப்புத்துறை தீயணைப்புத்துறை வந்து கார்த்திகை நட்சத்திரத்தை குறிக்கும். மின்சாரத்துறை கார்த்திகை நட்சத்திரத்தை குறிக்கும். அதற்கடுத்து இருதாரம் கார்த்திகை நட்சத்திரத்தை குறிக்கும். சமாதானம் வெற்றியும் என்ன சொல்கிறான்னா வந்து கார்த்திகை நட்சத்திரத்தை குறிக்கும். முருகனுடைய பெயர்கள் கார்த்திகை நட்சத்திரத்தை குறிக்கும். வண்டி, ரதம், வட்டம், அத்திப்பழம், தட்டு இதெல்லாம் கார்த்திகை நட்சத்திரத்தை குறிக்கும். விபூதி கார்த்திகை நட்சத்திரத்தை குறிக்கும். விஸ்வாசம் என்ற ஒன்று கார்த்திகை நட்சத்திரத்தை குறிக்கும். சுப்பிரமணியர் கோவில் பழனி கிருத்திகை நட்சத்திரத்தை குறிக்கும். நீங்கள் இதெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டால் வாழ்க்கையில் வந்து சில விஷயங்களை சாதனைக்கு இது வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து உதவும். அதற்கடுத்து ரோகிணி நட்சத்திரம். கிரீடம் என்று சொல்லக்கூடிய ஒன்று வைத்தால் ரோகிணி நட்சத்திரம். மாட்டின் மணி. அதற்கடுத்து என்ன சொன்னா வந்து தேரின் சக்கரம். அதற்கடுத்து என்ன சொல்கிறான்னா வந்து கோவில் மணி, தொங்க விட்டுருக்கிற மணி வந்து ரோகிணி நட்சத்திரம். ஐஸ்கிரீம் ரோகிணி நட்சத்திரத்தை குறிக்கும். வளர்ப்பு தாய் ரோகிணி நட்சத்திரத்தை குறிக்கும். ஏணி ரோகிணி நட்சத்திரத்தை குறிக்கும். மாறுவேடம் ரோகிணி நட்சத்திரத்தை குறிக்கும். அவள் ரோகிணி நட்சத்திரத்தை குறிக்கும். சங்கு ரோகிணி நட்சத்திரத்தை குறிக்கும். சங்கு சக்கரம் கடல், பூமி, மலை, வெளிநாடு, பசு, கோகுலம், யாதவர், துளசி, புல்லாங்குழல், உப்பு ரோகிணி நட்சத்திரத்தை குறிக்கும். தோசை ரோகிணி நட்சத்திரத்தை குறிக்கும். வாழை இலை ரோகிணி நட்சத்திரத்தை குறிக்கும். துளசி இலை ரோகிணி நட்சத்திரத்தை குறிக்கும். மைக்கு ரோகிணி நட்சத்திரத்தை குறிக்கும். மூக்குத்தி ரோகிணி நட்சத்திரத்தை குறிக்கும். பூட்டு சாவி ரோகிணி நட்சத்திரத்தை குறிக்கும். அவல் பாயாசம் ரோகிணி நட்சத்திரத்தை குறிக்கும். கிருஷ்ணர் ஆலயம் ரோகிணி நட்சத்திரத்தை குறிக்கும். அதற்கடுத்து மச்சமுனி திருப்பரங்குன்றம் யாரை குறிக்கும்? ரோகிணி நட்சத்திரத்தை குறிக்கும். இவ்வளவு ரோகிணி நட்சத்திரத்தை ஆக்டிவேஷன் பண்ணுவதற்கு நாம் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அதற்கடுத்து மிருகசீரிடம் வந்து என்ன சொன்னால் தேங்காயின் முக்கண், அது மிருகசீரிடம். மான் தலை மிருகசீரிடம். காகம் மிருகசீரிடம். நூல் மிருகசீரிடம். நூல் வந்து பின்னி பிணைத்தல், அது வந்து என்ன சொன்னால் மிருகசீரிடம். வீர விளையாட்டு மிருகசீரிடம். தென்னை மரம் மிருகசீரிடம். இளநீர் தென்னை மரம். நாதஸ்வரம் மிருகசீரிடம். பின்னாக்கு மிருகசீரிடம். அதற்கடுத்து என்ன சொல்கிறான்னா வந்து ஆட்டோ மிருகசீரிடம். மிக்சி மிருகசீரிடம். பூட்டு மிருகசீரிடம். செவிட்டு மிஷின் மிருகசீரிடம். இளநீர் மிருகசீரிடம். ருத்ராட்சம் மிருகசீரிடம். கழுத்து மாலை மிருகசீரிடம். கருவாடு மிருகசீரிடம். அதுக்கடுத்து என்ன சொன்னான்னா வந்து பட்டீஸ்வரம் மிருகசீரிடம். பாம்பாட்டி சித்தர் மருதமலை. சங்கரங்கோவில் சட்டை முனி ஸ்ரீரங்கம், இதெல்லாம் மிருகசீரிடத்தை குறிக்கும். இதை நீங்கள் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து
ஒரு இதவே நீங்கள் சிந்தனை பண்ணி கொண்டிருக்காமல் ஒரு நட்சத்திரத்தை இயக்குவதற்கு இத்தனை விதமான பொருட்களில் ஏதாவது நமக்கு அந்த நட்சத்திரத்தை இயக்குவதற்கு இது சரியான ஒரு அற்புதமான விஷயம். அதற்கடுத்து திருவாதிரைக்கு சொல்லிட்டு முடிச்சேன். அதுக்கடுத்து அடுத்த இதில் போவோம். திருவாதிரை என்பது மனித தலை, வைரம், கண்ணீர் துளி. அதற்கடுத்து என்ன சொன்னேன்னா வெள்ளை கடுக்கன், வெள்ளை கடுக்கன் திருவாதிரை, நாகம் திருவாதிரை, யாழ் வீணை நடராஜர் திருவாதிரை, கோழி முட்டை திருவாதிரை, மின்னல் மின்சாரம், ரப்பர், ஊசி ஊசி போடுறது திருவாதிரை, காஃபி திருவாதிரை, விஷம் சூது திருவாதிரை. அதற்கடுத்து குரல் வளை திருவாதிரை, மயக்க மருந்து திருவாதிரை. அதற்கடுத்து என்ன சொன்னான்னா குற்றவாளி ஆதல் திருவாதிரை. அதற்கடுத்து என்ன சொன்னான்னா அருகம்புல், அருகம்புல் திருவாதிரை, வாழைப்பழம் திருவாதிரை, மஞ்சள் கயிறு திருவாதிரை, ஆருத்ரா தரிசனம் திருவாதிரை. அதுக்கடுத்து திருவண்ணாமலை இடைக்காடார், திருவண்ணாமலை இடைக்காடார் என்ன சொல்கிறான்னா திருவாதிரை ஆக்டிவேஷன் ஆகும். இதெல்லாம் என்ன சொல்கிறான்னா ஜோதிடத்திற்கு நட்சத்திரங்களை இயக்குவதற்குண்டான சப்போர்ட்டிவிட்டி ஆயுதங்கள். இதை பயன்படுத்தி பாருங்கள். கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும். பழைய நூலில் இருந்த ஒரு விஷயத்தை இன்னைக்கு சொல்லியிருக்கு. இதை பயன்படுத்துங்கள், வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், 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 வணக்கம்.